நமஸ்காரம். இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் கூடிய தினம் 21/4/2025. திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு. அந்த நட்சத்திரத்தில் நமக்கு என்ன செய்தாலும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? அபிஜித் நேரம் என்பது 12:45 மணிக்கு முடிகிறது. 12:25 ஆரம்பித்து 12:45 மணிக்கு முடிகிறது. இந்த 24 நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பான முறையில் பெருமாளை வழிபட்டு, அதுபோல் இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமியும் கூடியிருப்பதால் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் கூடியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மம சிவ அப்படிங்கிற மந்திரத்தை 24 முறை நீங்கள் அந்த நேரத்தில் உச்சரித்தால், மனதார நம்பி உச்சரித்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். 12:25 மணியிலேருந்து 12:45 அந்த பகல் நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபத்தை அகல் விளக்கு 2 எடுத்து நெய் விளக்கோ இல்லை முடிஞ்சளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பெருமாளுக்கு நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இல்லை சிவபெருமான் கோவில்லையோ ஏதோ ஒரு கோவில்லையும் ஏற்றி வைக்கலாம். வேலை நம்ம வீட்டில் இருக்க முடியல, விளக்கேற்ற முடியல, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம அந்த மந்திரத்தை மட்டுமே மனதார சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த அபிஜித் நேரம் அப்படிங்கிறது 28வது சூக்ஷ்மமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லப்படுறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வம் அதிதேவதையாக திகழ்வார்கள். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் நட்சத்திரத்துக்கு கிருஷ்ண பகவானே அதிதேவதையாக இருக்கிறார். அபிஜித் துதி மந்திரம். அபிஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதீனாம் நல கங்காதர பவதாரண சிவஸ்ய விஷ்ணு மேதீனாம் பவதலாம் சுத பரிபாலய சரணாகத பாக்கிமாம். இந்த மந்திரத்தை 3 தடவை பாராயணம் செய்து விளக்கேற்றி மனதார நாம் வேண்டிக் கொள்ளலாம். நம்முடைய பிரார்த்தனைகளை கடவுள் முன் மனதார வைத்து சீக்கிரம் நிறைவேற பிரார்த்திப்போம், வேண்டிக் கொள்வோம். நன்றி.